என்னுடைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம். நாங்கள் வெக்கேஷன் ட்ரிப்லாம் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஏன்னா 3 இயர்ஸாகவே எங்கேயுமே போகலை. ஹரிணிலாம் +1 +2 படிச்சுருந்தாங்க. கோகுலும் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற இதில் இருந்ததால் வந்து அப்போலாம் வந்து கிளம்ப முடியல எங்கேயுமே. கொரோனா இருந்ததாலேயுமே எங்கேயுமே போக முடியல. இப்போ தான் நாங்கள் பிளான் பண்ணி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக கொஞ்சம் பிளேஸ்க்கும் போயிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணி பேக் எடுத்து கிளப்பிட்டு இருந்தோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இது பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இன்னுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1300 சம்திங்கில் தான் வாங்கியிருந்தோம். நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த பவுச் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வந்து காஸ்மெட்டிக் பவுச்சு. இது இப்போ ட்ரிப் போகிறதுக்கு ட்ராவல் போகிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேணும்னா நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் டிமார்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து இந்த பென் ட்ரைவும் அதுக்கு ஏதோ இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கோகுல் எடுத்து வைக்க சொன்னால் அதையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து துணியெலாம் பேக் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ தான் நம்ம பேக் பண்ணி வச்சாலும் அங்கே போன உடனே தான் ஞாபகம் வரும். சிலதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். அதேமாரியும் மிஸ் பண்ணியிருந்தேன். அதை நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் சொல்கிறேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி காயெல்லாம் எடுத்து யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவேன். பட் வந்து ஃப்ரிட்ஜை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஒரு ஸ்லோ இதில் மினிமம் கூலிங்கில் வச்சுட்டு போயிடுங்க. அதுதான் வந்து எப்போவுமே சேஃபு. ஏன்னா ஃப்ரிட்ஜு வந்து வீணாயிடும். அந்த மாதிரி ஆஃப் பண்ணி போகும்போது ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் உருவாகும். அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, எப்போவுமே இந்த மாதிரி நான் வந்து இப்போ சுவிட்ச் இந்த ப்ளக்கெல்லாம் வந்து அன்ப்ளக் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சில பேர் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி அன்ப்ளக் பண்ணிட்டு போயிடுங்க. அதேமாரி கிச்சன்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு போனால் தான் கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்காது. வந்து பார்த்தா அப்புறம் க்ளீன் பண்ணாத போயிட்டோம்னா கரப்பாம்பூச்சிலாம் ரொம்ப அதிகமாகிடும். அதுக்காக சொல்கிறேன். எல்லா சுவிட்சுமே ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு போகிறது தான் நல்லது. நான் எப்போவுமே அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இதை ஒன்று சின்ன டிப்பாக உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். இன்னொரு இம்பார்ட்டண்டான டிப்ஸ் என்னென்னா, பாத்ரூம் டேப்ஸு, சிங்க் டேப்பு, இந்த வாட்டர் ஃபில்டர் டேப் இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். வாங்க இப்போ ட்ரிப் கிளம்பிடலாம். இப்போ ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணுற மினி விளாக்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் எந்தெந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குதா இல்லை வேறு மாதிரி பிடிக்குதான்றது நானும் திங்க் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கொடுக்க முடியும். ரெடி ஆகிட்டியா? வெக்கேஷன் மோட் ஸ்டார்ட். சிரிப்பு பத்தியா? ஸ்கோரிங் பண்ணிட்டாங்களாம்மா. கொடுக்க முடியாது போ. எங்கே போகிறோம் போகும்போது சொல்லலாம். சர்ப்ரைஸ். பாய். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வாங்க. எல்லோரும் சேர்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போது கிளம்பிட்டோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நல்லா பிளான் போடுவோம். அங்கே போகலாம் இங்கே போகலாம் சொல்லிவிட்டு இந்த பாபநாசம் படத்தில் வர காமெடி மாதிரி பசங்க சொல்லுவாங்க, பார்க்காத இடமா கூட்டிகிட்டு போங்கன்னிட்டு. ஆனாலும் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது. போகலான்னு பிளான் பண்ணோம்னா அவருக்கு எதனா வேலை வந்துடும். இல்லைன்னா பசங்களுக்கு படிக்கிறதுக்கு எதனா இன்டர்ன்ஷிப்பு, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எதனா ஒர்க் வந்துடும். அதனாலே வந்து இதுவாகிடும். ஆனால் இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. இது பாலாஜி பவனில் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நிறுத்தியிருந்தோம். கீரை கூட்டு ஒரு பொரியல்னு சொல்லிட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. ருபீஸ் 140 இல்லை 125 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் போனால் கூட இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. அங்கே லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கெலாம் கார் எடுத்துட்டோம்.
நல்லா எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா விஜயகாந்த் பாட்டுலாம் போட்டுட்டு நல்லா சூப்பராக வைப் பண்ணிட்டு வந்திருந்தாரு. நீ என்ஜாய் பண்ணுறியா? கூடவே அந்த சாரல் மழை கொஞ்சம் மே மாத மழையில் நனைந்தேன் நானேன்னு பாட்டு பாடணும் போல் தோணுச்சு. அந்த மாதிரி சூப்பரான ஒரு கிளைமேட்டோடு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா ஊருக்கெலாம் போகணுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ கார்லாம் கூட கிடையாது, வெறும் பஸ்ஸில் தான் நாங்கள் போவோம். அதுவே வந்து அவ்வளோ குஷியாக இருக்கும், எப்போ ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அப்படிலாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்களும் என் கூட ரிலேட் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைட் சீன்லாம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது வழியில் காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் ஒரு காஃபி ஷாப்பில் தான் நிறுத்தி இருந்தார். அது எந்த இடம்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அங்கே நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு 5 o'clock இருந்திருக்கும். நாங்கள் வர வழியிலே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததால் அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு நின்று பேசிகிட்டு இருந்தோம். கிளைமேட் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஹைவேஸ் வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம என்ன வந்துருக்கோம்னா காஃபி சாப்பிடலாம் காரை எடுத்துகிட்டு இங்கே வந்துருக்கோம். காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? காஃபி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ நம்ம ட்ராவல் எவ்வளோ நேரமாக இருக்கும்? 2 hours ஆகிருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் போங்க? ஒரு 1 hour ஆகும். போயிட்டு சொல்கிறேன். எப்போவுமே ஈஸியாக ரூட்டு தான் செலக்ட் பண்ணுவார், ஆனால் இன்றைக்கி பைபாஸில் வந்திருந்தார். ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான். ரோட்லாம் அவ்வளோ சூப்பராக நல்லா பெருசாக இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டே பாண்டிச்சேரியும் ரீச் ஆகிட்டோம். இப்போன்னு இல்லை, கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு ஒரு தடவையும் எங்கள் ஊர் பாண்டிச்சேரிக்கு வந்து அதுவும் இந்த இடத்த அப்படியே டச் பண்ணி போகும்போது எனக்குள்ளே ஒரு இது வந்துடும். நீங்களும் அப்படி உணர்ந்துருக்கீங்களா உங்கள் பிறந்த வீட்டில் போகும்போதுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 7 o'clock போல் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இனி அடுத்த விலாகில் நாங்கள் எங்கே போனோம் என்ன பண்ணோன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அம்மா வந்து என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபேவரட்டாக சிக்கன் குழம்பு நல்லா காரசாரமாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா அது என்ன சொல்லுவாங்க, வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங்கா, அதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு புடி, அந்த மாதிரி ஒரு புடி பிடிச்சாச்சு. அப்புறமா நான் இங்கே வந்து பார்க்கும்போது என்னுடைய ஸ்வீட் மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து நான் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ, நான் இது வந்து என்னோடய தம்பி. பெட் டைம் மெமரிஸ் அது மாதிரி. இப்போ தூங்கிறதுக்காக அம்மா ரூமுக்கு வந்திருந்தேன். அப்போ இந்த ஃபோட்டோஸ் பார்த்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்துடுச்சு. இது யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழந்தை யாருன்னு. இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா. இந்த குழந்தை யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், இது பார்த்து பயந்துடாதீங்க, இது நான் தான். இது ஒரு 18 வயசு இருக்கும் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இது 3ம் பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் காட்டிகிட்டு இருந்தேன். ஓகே, நாளைக்கு வந்து எங்கே போகிறதுன்னு இன்னும் முடிவு பண்ணலை. ரெசார்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போனோம்னா கண்டிப்பாக நான் கவர் பண்ணுறேன். அப்புறம் வந்து எங்கள் ஊர் பாண்டிச்சேரி தான். பாண்டியில் வந்து இன்னும் நிறைய, இது வந்து பாண்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி அவுட்டரில் இருக்குது. ஒரு 1/2 hour ஆகும் பாண்டியிலேருந்து மெயின்லேருந்து இங்கே வர்றதுக்கு. அதனால் வந்து நாங்கள் இப்போ பாண்டிக்கு போயிட்டு நாளைக்கு மார்னிங் என்ன பண்ணுவோன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போகிறதா இருக்கும். அது வந்து கடலூரில் இருக்குது எங்களோட குலதெய்வ கோயில். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே அங்கே பக்கத்தில் திருவந்திபுரம் அப்புறம் சிதம்பரம்லாம் இருக்குது. போய் ரொம்ப நாள் ஆச்சு. அங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருவேன். அப்படியே உங்களையும் கண்டிப்பாக கூட கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் கூட வாங்க. நெக்ஸ்ட்டு நான் காலையில் மீட் பண்ணுறேன். குட் நைட்.